தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் ஆமேன். இறைவேண்டல் செய்வோம். உம்முடைய திருப்பணிக்கென்று எங்களை அழைத்து அபிஷேகம் செய்கின்ற அன்பின் இறையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் ஒன்றிணைந்து உம்முடைய பிள்ளைகளாக குடும்பத்தோடு அமர்ந்து உம்முடைய திருப்பெயரை நாங்கள் போற்றுகின்ற போது உம்முடைய இருப்பு நிலை எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் கொண்டாடுகின்றோம். இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றிலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை வழிநடத்தினீர். உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டு வழியாக நாங்கள் உம்மை துதிக்கின்ற போது, உம்முடைய திருப்பெயரை புகழ்கின்ற போது நீர் அதன் வழியாக நீர் மகிமை பெற வேண்டும் கொண்டாடுகின்றோம். உம்மை நாங்கள் முழு இதயத்தோடும் பலத்தோடும் உம்மை நாங்கள் வழிபட நீர் எங்களுக்கு துணை பெற வேண்டும் கொண்டாடுகின்றோம். இந்த வழிபாட்டு முழுவதுமாக நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். இதே உம்முடைய திருப்பெயரில் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமேன். உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் நம்மை பேர் சொல்லி அழைக்கின்ற மூவரு கடவுளின் திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாகவும் கடவுளை போற்றுவனமாகவும் நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய பாமாலையில் 301 பாடல் என் நெஞ்சமே சுவாமி என்ற பாமலையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். என் நெஞ்சே சுவாமி உமக்கே இவாய் படைக்கிறேன். நீரிந்த காணிக்கையே கேட்டீர் என்றறிவேன். என் மகனே உன் நெஞ்சை தா நீ கடலை தீர். வேறெங்கும் நீ சுகப்பட மாட்டாயே என்கிறீ. நான் உண்மையாய் குணப்பட அதை நூறுக்குமே. இத்தயவை நீர் காண்பிக்க பணிந்து கேட்கிறேன். ஆயன் கல்லெஞ்சை நீர் நன்றாய் உருக்கி முழுதும் புலம்பலும் கண்ணீருமாய் காரைய பண்ணவும். என் முழு நெஞ்சையும் அன்பாய் நீர் சுவாமி என்றைக்கும் அகமுமாலயமுமாய் படைத்து கொண்டீரும். நீரதை ஆளும் கர்த்தரே, அதால் நான் பாக்கியன். நான் உலகத்தான் அல்லவே, நான் உம்முடையவன். இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.
இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவமுடவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆறுதலும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிகர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்விதமே நீக்கி நம்மை சுத்தி பெறுவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனதற்கு போய், தகப்பனே, பரத் விரதமாகவும் உமது பார்விலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நாம் பாத்திரனல்ல. உம்முடைய கூலிக்காரனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மன திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவனுக்காக பரிதபிக்க முடியாத பிரதனாஸ் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதனாஸ் நமக்கு இருக்கிறார். நாம் மௌனமாக இருந்து நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களை உணர்வதற்கு உதவியாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய கீர்த்தனைகளில் 189 கீர்த்தனை, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தேன் என்ற கீர்த்தனையை யாவரும் இணைந்து பாடுவோம். உமக்கு ஆதீனமாக்கி வைத்தே
சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உமது வழிகளை விட்டு விலகினது போலும் எங்கள் எதிர்த்து யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் கருத்து செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதை மேல் அறிக்கை மேல் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் மித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்துள்ளால் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். இந்நாளுக்குரிய திருமறை பகுதிகளாக 1 சாமுவேல் 22 அதிகாரம் 12 திருவசனம் துவங்கி 23 திருவசனம் வரை. First Testament reading taken from 1 Samuel chapter 22 verses beginning from 12 to 23. நிருப பாடமாக கலாத்தியர் 6 அதிகாரம் 11 திருவசனம் துவங்கி 18 திருவசனம் வரை. Epistle reading according to Galatians chapter 6 verses beginning from 11 to 18. நற்செய்தி பாடமாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 15 திருவசனம் துவங்கி 19 திருவசனம் வரை. The Gospel according to St. John chapter 21 verses beginning from 15 to 19. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய கீர்த்தனைகளில் 187 கீர்த்தனை தந்தனனை இயேசுவே என்ற கீர்த்தனையை யாவரும் இணைந்து பாடுவோம்.
சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சிலர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். அன்று சிலர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, படிக்கப்பட்ட 3 பகுதிகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வார்த்தைகளின் வாயிலாக அன்புள்ள கடவுளே, உடைய அருளை நாம் புரிந்து கொள்ள, அருள் பொழிவு திருப்பணி உடைய அடித்தளங்களை நாம் அறிய புரிய, அதை போல அன்புள்ள கடவுளே, கிறிஸ்துவுடைய காயங்களால் நாம் குறியிட பெற்றிருக்கிற நபர்களாக திருச்சபையில் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கின்றோம். இதனுடைய மூல நோக்கங்களையும் நாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இது ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும்படி நீர் மட்டுமே உங்களுடைய ஞானத்தின் நிமித்தம் வழிநடத்த வேண்டும் என்று ஞானத்தின் கருவாக செயல்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியமானவர்களே, மறுபடியும் உங்கள் அனைவரையும் இந்த வகையில் பார்க்க, இந்த வகையில் உங்களோடு இணைந்து கடவுளை வழிபட கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்காக நன்றியை செலுத்தி, தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களை கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய இல்லங்களில் வந்து பார்ப்பேன். மறுபடியும் உங்களோடு இணைந்து இந்த ஆலயத்திற்குள் நாம் கடவுளை வழிபடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களுக்கு முன்பதாக நான் நின்றிருக்கின்றேன். தொடர்ந்து எனக்காகவும் இந்த திருச்சபையில் மூத்தாயராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சம்பத்தையா அவர்களுக்காகவும் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களில் நினைவு கூறுங்கள். ஏனெனில் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு அருள் பொழிவு திருப்பணி ஞாயிறு என்று திருச்சபை கருதி இருக்கின்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவின் காயங்களால் குறியிடப்பெற்ற அருள் பொழிவு திருப்பணியை குறித்து நாம் எண்ண இருக்கின்றோம். அதாவது ஆயர் பணி, இதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மிகவும் முக்கியமாக படிக்கப்பட்ட 3 பகுதிகளை வைத்துக்கொண்டு ஆயர்கள் மற்றும் ஆயர்களுடைய திருப்பணியை நாம் ஒரு புதிய வகையில் பார்க்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய திருமண்டலத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட திருப்பணி, இந்த திருப்பணியின் அழைப்பை திருமண்டலம் எப்படி பார்க்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதாவது ஒரு வகை இருக்கின்றது. There is a pattern, there is a system. இந்த வகை நிமித்தம் திருச்சபையில் ஒரு சாதாரணமாக இருக்கின்ற வாலிபர்களை, ஆணையும் பெண்ணையும்
பிறகு திருமண்டலத்திற்கு அனுப்பி அங்கே பல்வேறு வகையில் இவங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகள் முறைகள் இருக்கும். அதையும் தாண்டி அந்த ஒரு வகையில் நன்றாக செயல்பட்ட வாலிபர்களை இறையல் கல்லூரிக்கு அனுப்பி இறையல் கல்லூரியில் ஒரு 4 ஆண்டுகள் படித்து அதன் பிறகு திருமண்டலத்துக்கு வந்து அருள் பொழிவு பெற்றுக்கொண்டு செயல்பட இந்த திருமண்டலம் ஆயருடைய பணியை இப்படி எண்ணி இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா, there is a certain sense of democracy in selecting pastors. ஒரு ஜனநாயகம் அடிப்படையில் தான் ஆயர்கள் திருமண்டலத்தில் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களை போலதான் நானும் ஒரு காலகட்டத்தில் ஒரு சாதாரண வழிபடுகிற நபனாக இருந்திருப்பேன். ஒரு புதிய வகையில் கடவுளுடைய உணர்ச்சி, ஒரு விசேஷ அனுபவம், அதன் வாயிலாக நான் கடவுளுடைய அருளையும் அன்பையும் சமாதானத்தையும் நியாயத்தையும் உணர்ந்து அதை என்னுடைய திருச்சபையின் போதகருக்கு பகிர்ந்தளித்து அந்த போதகருடைய ஆலோசனையின் பிரகாரம் திருமண்டலத்தின் அழைப்புக்காக ஏங்கி காத்திருந்து இந்த முழு ஒரு வகையை முடித்து உங்களுக்கு முன்பதாக ஆயராக இருக்கின்றேன். உங்களுக்கு முன்பதாக ஆயராக இருப்பதற்கு முன்பதாக ஒரு 5-6 ஆண்டுகள் கடினமான இறையல் கல்வி, கடினமான சூழலில் இறையல் கல்வியின் மாணவராக செயல்பட்டு மக்களோடு மக்கள் இருக்க கற்றுக்கொண்டு மக்களோடு மக்களாக இருக்கிற நிலைமையில் கடவுளுடைய வார்த்தையின் அடித்தளங்களையும் அறிந்து புரிந்து வருவதற்கு முன்பதாக ஒரு சாதாரண மனிதனாக நாம் படுகிற வேதனை, நாம் படுகிற துன்பம் ஏராளம். அது புதுசா படிச்சு வரவங்க கிட்டதான் கேட்கணும். அது ஒரு புறத்தில். இன்னொரு புறத்தில் ஒரு 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் ஆயர் பணிகளை முடித்து ஓய்வு பெற வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஆயர்கள் இடத்திலும் கூட நாம் கேட்க வேண்டும். இந்த திருப்பணி எப்படியாப்பட்ட ஒரு திருப்பணி? உங்ககிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, கதையா சொல்லுவாங்க. மக்களோடு மக்களாக இருக்கின்ற பொழுது ஒரு புறத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கும், இன்னொரு புறத்தில் தழும்புகளும் இருக்கும். On one hand we can enjoy the ministry, on the other hand there are also marks of slaughter on the pastors. இதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும், கவனமாக அதை சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பின் பார்வையில் அருள் பொழிவு திருப்பணியை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு மூலக்கல் இருக்கின்றது, அதற்கு இன்னொரு அடித்தளம் இருக்கின்றது. அது என்னது என்று நாம் முதலாவதாக சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவின் காயங்களினால் குறியிட பெற்ற அருள் பொழிவு திருப்பணி. அதாவது the marks of Christ, the marks of the wounded Christ is the fundamental of ordained ministry. கிறிஸ்துவுடைய தழும்புகள், கிறிஸ்துவுடைய காயங்கள் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது இந்த திருப்பணியில். அப்போ ஒரு கேள்வி நாம் எழுப்பலாம். திருப்பணி என்பது மிகவும் துன்பம் மூழ்கின ஒரு திருப்பணியா? இந்த வேலை, இந்த ஒரு ஊழியம் என்பது முழுக்க முழுக்க துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு
சமாச்சாரமா? இந்த கேள்விக்கு பதில் ஒரு வகையில் ஆம், இன்னொரு வகையில் இல்லை. ஏனெனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் நிமித்தம், கிறிஸ்து மேல் இருக்கக்கூடிய தளம்புகள், காயங்கள், இதுதான் இந்த உலகத்தில் புதிய வரலாற்றுக்குரிய அறிகுறியை பெற்றிருக்கின்றது. இது புதிய வரலாறுக்குரிய சின்னமாக இருக்கின்றது. The wounds of Christ. கிறிஸ்துவுடைய துன்பங்கள், கிறிஸ்துவுடைய பாடுகள், கிறிஸ்துவுடைய தளம்புகள், காயங்கள், இது அனைத்தும் புதிய வரலாறுக்குரிய சின்னம், அறிகுறிகள். இதற்கு ஒப்பாயிருக்கிற இறையலை நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒண்ணுமே இல்லாத ஒரு உலகத்தில் எல்லாத்தையும் படைத்த கடவுள் உடைய உச்சகட்டமான இரக்கம் என்னவென்றால், உண்டாக்கின கடவுள் உண்டாக்கப்பட்ட உலகத்தில் ஒரு சாதாரண மனிதனாக மட்டும் இல்லாமல் ஒரு ஏழை மகனாக பிறந்து, அந்த ஏழை மகனாக பிறந்து வீடு இல்லாமல், இருக்க இடமில்லாமல், படுக்க இடமில்லாமல் இந்த உலகத்தில் செயல்பட்டு, கடவுளுடைய நியாயம் என்பது மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல்பாடை செய்த இறைமகன் துன்பம் மட்டும் இல்லாமல் மரணத்தையும் உணர்கிறார். இந்த மரணம்தான் கடவுளுடைய மீட்பு வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. இந்த மரணத்துக்கு பிறகுதான் உயிர் தெழுதல் என்ற ஒரு கருத்து இறையல் என்பது இருக்கின்றது. இதுதான் அருட்பொழிவு திருப்பணியுடைய அடித்தளம். The suffering of Christ, God becoming human. உண்டாக்கப்பட்ட மக்கள் கடவுளாக மாற வேண்டும் என்ற முயற்சி, இந்த உலகத்தில் கடவுள் போல் வாழ வேண்டும் என்ற ஒரு முயற்சி, ராஜாவுடைய பிள்ளைகள் ராஜாவாக இருக்க வேண்டும் என்ற பல்வேறு ஆசீர்வாதங்கள் சார்ந்த எண்ணங்கள், மாளிகையில் இருக்க வேண்டும், பெரிய பெரிய வாகனங்களில் சுத்த வேண்டும், விமானத்தில் போக வேண்டும், இந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஒரு மகத்துவமான யோசிப்பு இருக்கட்டும். ஆனால் கடவுளுடைய செயல்பாடு என்னவென்றால், விண் உலகத்தின் அனைத்து செல்வாக்கை விட்டு மண்ணுலகில் ஒரு சாதாரண ஏழை குழந்தையாக பிறந்து செயல்பட்ட காரியத்தை நாம் சிந்தித்து அதை உள்வாங்கினால், இந்த மகத்துவமான காரியங்களை விட்டு இயல்பான காரியங்களில் கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய நியாயத்தையும் தேடுகிற ஒரு பணியாளர்களாக நாம் இருக்க முடியும். பிரியமானவர்களே, ஆயர்களுடைய அடித்தளம் இதுதான். முதலாவதாக நமக்கு படிக்கப்பட்ட பகுதி 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம், மன்னிக்க வேண்டும், 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 23 வரைக்கும் பார்ப்போமானால், ஒரு ஆயர்களுடைய கூட்டம், ஒரு புறத்தில் அபிமெலேக் இருக்கின்றார்கள், இன்னொரு புறத்தில் அபைகர் இருக்கின்றார்கள். இவங்கள் 2 பேருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போமானால், ஒரு புறத்தில் சவுல் ராஜா, இன்னொரு புறத்தில் தாவீது. இந்த 2 ராஜாக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய வாக்குவாதம், போர் மற்றும் வன்முறைக்கு மத்தியில் ஆயக்காரர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஆயக்காரர்களுடைய அனுபவம் முக்கியப்பட்ட ஒரு அனுபவம் என்றால், சவுல் உடைய போர் வீரர்கள் இவங்களோடு இணைந்து செயல்பட்ட தோவேக் என்ற ஒரு போர் வீரர், இவங்க அனைத்து பேரும் இணைந்து இந்த ஒரு கூட்டம் தாவீதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கூட்டம், இந்த கூட்டம் தாவீதுக்கு சார்ந்த கூட்டம் என்று எண்ணி அங்க பல ஆயர்களை கொலை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆயர்களை மட்டுமில்லாமல் ஆயர்களுடைய இல்லத்தில் வாழக்கூடிய அனைத்து பேரும், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள்,
என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் ஆயர்களுடைய ஒரு அனுபவமாக இருக்கின்றது. இதை சொல்கின்ற வேளையில் மறுபடியும் நான் சொல்கிறேன், சில ஆயர்கள் இருக்கின்றார்கள் செல்வத்தையும் மற்றும் எண்ணி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று செல்வத்துக்காகவே உழைத்து செல்வத்துக்காகவே திருப்பணியை செய்து செல்வத்தில் வாழக்கூடிய ஆயர்கள் ஒரு புறத்தில் இருக்கின்றார்கள். அதை விட்டு விடுவோம். அதை குறித்து நீங்களே சிந்திக்க வேண்டும். இன்னொரு புறத்தில் அந்த காலத்தில் எப்படி ஆயர்களை கொலை செய்தார்களோ அதே போல இந்த காலத்திலும் கூட ஆயர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நாட்டில் நாம் இருக்கின்றோம், உலகத்தில் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, திருப்பணியை குறித்து நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அபிமலாக் மற்றும் அபேத்தருடைய செயல்பாடு உடைய சூழலை நாம் சற்று நேரம் கவனமாக பார்ப்போமானால், மிகவும் முக்கியமாக 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தமிழ் பைபிள், ஆங்கில பைபிளில் 2ஆம் வசனம். இந்த வசனங்களை நாம் கவனமாக படிப்போமானால், அபிமெலாக் தாவீதை நெருங்குகிற வேளையில் அவன் ஒரு பயந்த சூழலில் இருந்திருக்கின்றான். இந்த ஆயக்காரர்கள் ஒரு குகைக்குள் இருந்திருக்கின்றார்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவங்கள் வசிக்கின்ற பொழுது இவங்களுடைய அனுபவம் எப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் என்றால், அபிமெலாக் பயந்த ஒரு வகையில் தாவீதிடத்தில் நெருங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பயந்த சூழல். இந்த பயந்த சூழலில் தாவீதோடு பேசுகிற அபிமெலாக் கோலியாத்துடைய பட்டையையும் கூட தாவீதுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தாவீது அதை கேட்டு வாங்குறான். உங்ககிட்ட ஏதாவது இருக்கா, பட்டை இருக்கா, பட்டை இருக்கா, கத்தி இருக்கா, ஈட்டி இருக்கான்னு கேட்கின்ற பொழுது, நீர் கொலை செய்த கோலியாத்துடைய பட்டயம் எங்களிடத்தில் இருக்கின்றது, அதை உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று தாவீது அதை வாங்குகிறான். ஒரு புறத்தில் தாவீது கையில் ஒரு பட்டயம், இன்னொரு புறத்தில் சவுல் சார்ந்த போர் வீரர்கள் அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பட்டை. 2 பட்டைகள், ஈட்டிகள், வன்முறை சார்ந்த பொருட்கள் மத்தியில் ஆயர்கள் இருக்கின்றார்கள், பயத்தோடு இருக்கின்றார்கள். இந்த கதையின் வாயிலாக நாம் புரிந்து கொள்கின்ற ஒரு உண்மை என்றால், பயத்தோடு வாழ்ந்து பயத்துக்குள் மூழ்கி கொலையை உணர்ந்த ஒரு கூட்டமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஆயர்களுடைய பணி பயந்த ஒரு பணிதான். ஒரு புறத்தில் பயம், இன்னொரு புறத்தில் கொலை. இன்னொரு வகையில் இந்த ஒரு சூழல் இருந்தாலும் கடவுள் நமக்குள் இருக்கின்றார், கடவுள் அழைத்த கடவுள் கைவிட மாட்டார் என்ற ஒரு ஆழமான பக்தி. ஆகையால்தான் இந்த காலத்திலும் கூட பல்வேறு வாலிபர்கள் இந்த ஒரு திருப்பணியை செய்ய துணிந்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு இந்த உலகத்துல வேற வேலை வாய்ப்புகளாக கிடைக்கலன்னு இல்லைங்க. 2006 நான் வெளிநாட்டில் மேல் படிப்பு, இசை சார்ந்த மேல் படிப்பு ஒரு புறத்தில், இன்னொரு புறத்தில் கடவுளுடைய அழைப்பு, என்னுடைய இந்த நிலம், என்னுடைய இந்த ஊரு, என்னுடைய இந்த திருச்சபை, என்னுடைய இந்த திருமண்டலத்தில் ஊழியம் செய்ய வேண்டுமா. ஒரு புறத்தில் இசை என்பது என்னுடைய மிகவும் நெருக்கமான ஒரு பகுதி. அங்கே போக வேண்டுமா இல்லை இங்கே? பெங்களூர் பட்டணத்தில் நான் இந்த ஊழியத்துக்காக காத்திருக்க வேண்டுமா இல்ல ஸ்வீடன், இங்கிலாந்து இப்படியாப்பட்ட ஊர்களில் என்னுடைய மேல் படிப்புக்காக போக வேண்டுமா என்ற ஒரு குழப்பம். அப்பொழுது நான் எடுத்த முடிவு என்னவென்றால், நமக்காக பாடுபட்ட கடவுளுக்கு ஒரு புறத்தில் நாம் பாடுபட்டாலும் இன்னொரு புறத்தில் மக்களுடைய சூழல் மாற்ற கடவுள் முயற்சி எடுத்திருக்கின்றார். இந்த புரட்சியில் நாமும் பங்காய் இருக்க வேண்டும். இதுவும் ஒரு வகையில் இசைதான். This is also a kind of music என்று எண்ணி
கருதி அதை உள்வாங்கி முடிவெடுத்து 2006 2021, அதாவது 15 ஆண்டுகள் இந்த ஒரு ஊழியத்தில் நான் இருந்து கொண்டு வருகிறேன். என்னிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள், ஆனால் துன்பம் இருக்கின்றது, ஆனால் அந்த துன்பம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்து என்னவென்றால், கடவுளுடைய புரட்சியில் நானும் பங்காய் இருக்கின்றேன் என்ற ஒரு சந்தோஷம். இந்த கதை முடிகிற வேளையில் அபிமெலேக் மற்றும் அபைத்தர் தாவீதிடத்தில் போய், எங்க கூட செயல்பட்ட அனைத்து ஆயர்களையும் கொன்றுவிட்டார்கள், இந்த பயந்த சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது தாவீது இந்த ஆயக்காரர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களை கொலை செய்யக்கூடியவன் என்னையும் கொலை செய்வான், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பேன், உங்களை காப்பாற்றுவேன் என்று தாவீது ராஜா கருதி இவங்களை சேர்த்துக் கொள்கிறார். அதாவது பயந்த ஒரு சூழல், 2 ராஜாக்கள் கொலை, அதன் பிறகு இன்னொரு ராஜா கிட்ட போயிட்டு இந்த ஆயர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய கருத்து இறையில் சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போமானால், ஆர்டைன்ட் மினிஸ்டர், அதாவது ஆயர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மக்களை சார்ந்த, மக்களை நம்புகிற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட். இரண்டாவதாக பவுல் அவர்கள் கலேசிய திருச்சபைக்கு எழுதுகின்ற வேளையில் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கவனமாக பார்ப்போமானால், As for me, I do not wish to take pride in anything except in the cross of Jesus Christ our Lord. இயேசு கிறிஸ்துவுடைய சீடனாக எனக்கு தெரிந்த ஒரு மகத்துவமான காரியம், பொருள் என்னவென்றால், இயேசுவுடைய சிலுவை. இது மட்டுமே எனக்கு மிகவும் உயர்ந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல், through which the world has been crucified to me and I to the world. இந்த சிலுவையின் வாயிலாக நான் இந்த உலகத்தை தாண்டி யோசிக்க இது ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. சிலுவையின் அடித்தளத்தில் பவுல் திருச்சபையில் செயல்பட்டிருக்கின்றார். சிலுவை உடைய இறையில் என்ன? ஒரு விதத்தில் சிலுவை என்பது கடவுள் மறைத்த ஒரு பொருள். It evidenced God's death. கடவுள் மரித்து போன ஒரு சின்னம். இன்னொரு புறத்தில் கடவுளையும் கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணின மனித குலம் கூட அங்கே வெளிப்படுகிறது. The other dimension of cross is that it not only projects or evidences God's death, it also shows us that the humanity is willing to kill God. மனித குலம் கடவுளையும் கொலை செய்கிற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. இப்படி கோரமான ஒரு உலகத்தில் தான் கடவுள் செயல்பட துணிந்திருக்கின்றார்கள். ஆகையினால் தான் பவுலுக்கு சிலுவை என்பது அவருடைய ஊழியத்தின் அடித்தளமாக இருக்கின்றது. இதை சொல்கிற இன்னொரு சூழல் என்னவென்றால், அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய கேள்வி என்னவென்றால், பாரம்பரியமாக ஒரு புறத்தில் கடவுளுடைய நியாய தீர்ப்பு, இன்னொரு புறத்தில் பாரம்பரியமாக கடவுளோடு இணைகின்ற பொழுது மனிதர்கள் ஈடுபட்ட சில காரியங்கள், விருத்து செய்வது. பிரியமானவர்கள், கிறிஸ்துவுடைய அனுபவத்தில் இது இரண்டையும் வெறுத்து ஒரு புதிய உலகம் சார்ந்த பொருட்கள், இப்படியாப்பட்ட பொருட்கள் இல்லை
என்பதை ஒரு யூதனாக பவுல் உணர்கிறார். There is life beyond law. பொதுவா இப்ப எங்க பார்த்தீங்கன்னாலும் சட்டத்தை பத்தி எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் கிறிஸ்துவுடைய அனுபவத்தில் சட்டத்தை தாண்டி ஒரு அனுபவம் இருக்கின்றது. சட்டம், கடவுளுடைய சட்டம், கடவுளுடைய சட்டம், கடவுளுடைய கற்பனைகள் என்று சொல்லி 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 யூத வரலாற்றில் உயர்ந்த நிலைமையில் வாழ்ந்த யூதர்கள் அதை உபயோகித்து அதை வைத்துக் கொண்டு மக்களை ஒடுக்கி வாழ வைத்தார்கள். சட்டம் என்பது முன்போக்குக்குரிய ஒரு சிந்தனை இருந்தாலும் இந்த முன்போக்கை அடிமைத்தனத்துக்காக உபயோகித்த ஒரு வரலாறு. அந்த வரலாற்றில் ஒரு புதிய விழிப்புணர்வோடு பவுல் சொல்லுகிறது என்னவென்றால், சட்டம் இருக்கட்டும், விருத்தி செய்வதை இன்னொரு புறத்தில் இருக்கட்டும், ஆனால் கிறிஸ்துவுடைய அனுபவத்தில் இது இரண்டும் எனக்கு முக்கியமில்லை. அதையும் தாண்டி கடவுள் செயல்பட்டிருக்கின்றார். அந்த செயல்பாடில் தான் என்னுடைய கவனம் இருக்கின்றது. Ordained ministry is cross-centered. சிலுவை சார்ந்த ஒரு ஊழியம் தான் அருள் பொழிவு பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியம். It doesn't mean we have to suffer, but then it also means we have to work towards a community without suffering. துன்பமில்லாத ஒரு சமூகத்தை நாம் எண்ணக்கூடிய துணிச்சல் அந்த சிலுவை அனுபவத்தில் இருக்கின்றது. இதை பவுல் உணர்ந்து அவனுடைய திருச்சபைக்கு கற்று கொடுத்திருக்கின்றார். மூன்றாவதாக யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 19 வரைக்கும் படிக்கின்ற பொழுது இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் மற்றும் இணைய சீடர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு காட்சி. இவங்கள் அனைத்து பேரும் இணைந்த ஒரு காட்சி. உயிர்த்தெழுந்த இயேசு லூக் புத்தகத்தில் சீடர்களை பார்க்கின்றார். அவங்களோடு பேசி இம்மாவுஸ் என்ற ஒரு பட்டணம், எருசலேம் என்ற ஒரு பட்டணம், இந்த இரண்டு பட்டணத்துக்கு இருக்கக்கூடிய பாதையில் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீடர்களோடு உரைத்து அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் அங்கே அப்பத்தை முறித்து ஒரு புதிய அனுபவம். அதே போல இங்கேயும் கூட பார்ப்போமானால் உயிர்த்தெழுந்த இயேசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். மரிப்பதற்கு முன்பதாக எப்படி செயல்பட்டாரோ அவருடைய மரணத்திலும் கூட ஒரு செயல்பாடு இருக்கின்றது. அந்த செயல்பாடு வந்து மீட்புக்குரிய செயல்பாடு. அதன் பிறகு மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். பாதாளத்துக்கு இறங்கினார். பாதாளத்தையும் கூட விடாமல் பாதாளத்துக்கும் மீட்பு என்பது இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு மரணத்துக்கு பிறகு செயல்பட்ட ஒரு காரியம் இது. இதன் பிறகு உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் உழைக்கின்ற ஒரு கடவுளாக நாம் இயேசுவை பார்க்கிறோம். At all times, ordained ministry is called to engage. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சுனால அமைதி உட்கார முடியாது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஊழியம். கஷ்டம் இருந்தாலும் மீட்பு என்பது இருக்கின்றது. மீட்பு இருந்தாலும் மீட்பை தாண்டி இன்னொரு அனுபவம் இருக்கின்றது, உயிர்த்தெழுந்த ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் இயேசு அவர்கள் செயல்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த அனுபவத்தில் இயேசு அவர்கள் பேதுருவிடத்தில் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், என்னுடைய ஆடுகளுக்கு நீர் உணவை தர வேண்டும். ஃபீட் மை ஷீப். அதாவது கடவுள் தன்னுடைய ஆடுகளை பார்க்கிறது ஒரு புறம், இன்னொரு புறம் இந்த கடவுள் இந்த அனுபவத்தில் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு பார்க்க முடியும், ஆனால் இதே வகையில் நீரும் செயல்பட வேண்டும். யூ டேக் கேர் ஆஃப் மை ஷீப். இது ஒரு அருமையான காட்சியாக நான் கருதுகிறேன். இயேசுவானவர் எருசலேமுக்கு போற ஒரு அனுபவத்தில்
ஒரு சீடர்கிட்ட சொல்றாருங்க, அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும், அங்க ஒருத்தர்கிட்ட கழுதை இருக்கும், அந்த கழுதையை கேட்டு வாங்கிட்டு வாங்க, மறுபடியும் கொடுத்துருவேன். இது ஒரு புதிய ராஜா அடையாளம். மறுபடியும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ராஜா பொதுவாக எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த ராஜா வாங்கிக்கிட்டு கடன் வாங்கிட்டு அதை உபயோகித்து திருப்பி கொடுத்துருவாரு. அந்த ஒரு காட்சியை தான் நான் மறுபடியும் இங்கே பார்க்கின்றேன். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள், என்னுடைய ஆடுகள் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், இவங்களை பராமரித்திருக்கின்றேன். இதற்கு மேலே இறைப்பணியில் நீங்களும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. அதாவது கடவுளுக்குள் அடங்கியிருக்கின்ற ஒரு தூய்மையான ஜனநாயகம் இதுதான். There is a certain sense of democracy within God. இதுதான் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியம். இதுதான் அருள்பொழிவு பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியம். கடவுள் செய்கிற காரியங்களில் மனிதனையும் கடவுள் அழைக்கின்றார். அதற்காக தான் இதை இறைப்பணி என்று கருதுகிறார்கள், திருப்பணி என்று கருதுகிறார்கள். அருள் பொழிவு பெற்றுக்கொண்ட திருப்பணி. பிரியமானவர்களே, ஃபீட் மை ஷீப் என்று சொல்லுகிற ஒரு சூழல், என்னுடைய ஆடுகளுக்கு உணவை தர வேண்டும் என்று சொல்லி கடைசியாக அந்த 19வது வசனத்தை பார்ப்போமானால், Jesus said this to indicate the kind of death by which Peter was to glorify God. மரணத்தின் வாயிலாகவும் கூட பேதுரு என்ற ஒரு சீடன் கடவுளை எப்படி காண்பிக்க இருக்கிறான் என்ற ஒரு அறிகுறியையும் கூட இயேசுவானவர் பேதுருவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். டோன்ட் வரி, கடவுள் சார்ந்த கவலைப்படக்கூடாது. கடவுள் சார்ந்த நியாயத்துக்காகவும் சமாதானத்திற்காகவும் உழைக்கின்ற பொழுது துன்பம், மரணம் இருக்கும். அந்த துன்பத்தின் நிமித்தம் கூட, அந்த மரணத்தின் நிமித்தம் கூட கடவுளுடைய மகத்துவம் வெளிப்படும். ஆகையினால்தான் யோவான் புத்தகத்தில் மரணம் என்ற ஒரு வார்த்தைக்கு பதிலாக யோவான் க்ளோரி என்ற ஒரு வார்த்தை, மகத்துவம் என்ற ஒரு வார்த்தை உபயோகிக்கின்றார். மரணம் என்பது மகத்துவமான ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் இந்த முழு உலகம் முழுங்கி இருக்கின்றது. இந்த ஒரு சூழலில் கடவுள் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், மரணத்தின் வாயிலாகவும் கூட கடவுளுடைய மகத்துவம் வெளிப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். We have to be very conscious. We have to be very serious about this call. பிரியமானவர்களே, இந்த ஒரு கடைசி கருத்தை சொல்லி நான் இந்த தியானத்தை முடிக்க இருக்கின்றேன். எப்பொழுதும் மறுக்கக்கூடாது, நானும் மறுக்கக்கூடாது, நீங்களும் மறுக்கக்கூடாது. உங்களுக்கு முன்பதாக நான் ஆயராக நிற்பதற்கு முன்பு உங்கள் போல்தான் இருந்தேன். நீங்கள் தான் இந்த ஒரு திருப்பணிக்கு என்னை அனுப்பி இருக்கிறீர்கள். மக்களோடு மக்களாக இருந்த தாவீதை எப்படி கடவுள் ராஜாவாக மாற்றினாரோ, மக்கள் எப்படி தாவீதை ராஜாவாக கருதினார்களோ, அதே போலதான் உங்கள் மத்தியில் நான் இருந்தேன். நீங்கள் தான் என்னுடைய அழைப்பையும் கூட முழுமை பெற செயல்பட்டிருக்கின்றீர்கள். Always remember, a pastor is among you and from you. எப்பொழுதும் சொல்லுகிறேன், ஆயர்கள் உங்கள் மத்தியில் இருக்கக்கூடியவர், உங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட. I am among you and you are all in me. As much as Jesus said, கடவுள் எனக்குள் இருக்கிறது போல், நான் கடவுள் இருக்கிறது போல், எனக்குள் என்னுடைய சீடர்கள் இருக்கிறது போல். This is a complex unity. இது ஒரு மிகவும் கனமான ஒரு ஐக்கியம். அருள்பொழிவு திருப்பணி என்பது இதை காண்பிக்கிறது. தொடர்ந்து கடவுளுடைய புரட்சியில் நாம் யாவரும் ஈடுபட
கடவுளுடைய ஒத்தாசைக்காக மன்றாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த தியானத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த நேரத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து அன்புள்ள கடவுளே, அருள் பொழிவு பெற்றுக்கொண்ட ஆயர்களுக்கு நீர் செய்திருக்கின்ற பல்வேறு ஆசீர்வாதங்களை நாம் உணர்ந்து தொடர்ந்து இந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்க நீர் மட்டுமே ஆசீர்வதித்து செயல்படுத்த வேண்டும். இந்த திருப்பணியை குறைவாக எண்ணாமல் இந்த திருப்பணியை நாம் மகத்துவமாக எண்ணி இது கடவுளுடைய காரியம் என்று உள்வாங்கி செயல்பட நீர் மட்டுமே அதற்கு தேவையாயிருக்கிற உணர்ச்சிகளையும் தெம்பையும் அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசுவுடைய நாமத்தில் மன்றாடுகின்றோம். அன்புள்ள கடவுளே, திருச்சபையுடைய அறிவிப்புகள். பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபை கர்நாடகா மத்திய பேராயத்தின் சட்டத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு 3 ஆண்டுக்கு ஒரு முறை திருச்சபையில் தேர்தல் நடைபெறுகிறது. அந்த ஒரு அடிப்படையில் 2021 ஆண்டு துவங்கி 2024 ஆண்டு ட்ரைனியமுடைய தேர்தல் நம்முடைய திருச்சபையில் கடந்த 19ஆம் தேதி ஜூலை நடைபெற்றது. அந்த தேர்தலில் திருச்சபையார் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி நீங்கள் தெரிவு செய்த நபர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். திரு கிறிஸ்டோபர் பிரசாத், திரு குணசீலன், திரு குணசேகரன், திருமதி இந்திரலேனா, செல்வி ஜெயஷீலி, திரு மார்ஷல் ராஜன், திரு சைமன் டேவிட், திரு சவுந்தரராஜ், செல்வி சுஷீலா, திரு வின்சென்ட் சாந்தராஜன். வருகின்ற 3 ஆண்டுகள் 2021 ஆண்டு துவங்கி 2024 ஆண்டு வரை இவர்கள் திருச்சபையுடைய ஊழியங்களையும் திருச்சபையுடைய மேம்பாட்டையும் இவர்கள் நடத்துவார்கள். இவர்களுக்காக நாம் மன்றாடிக் கொள்வோம். நேற்றைய தினத்தில் ஃபர்ஸ்ட் பிசி மீட்டிங் நம்முடைய திருச்சபையில் காலை 11:30 மணிக்கு நடைபெற்றது. இதிலே திருச்சபையுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டோம். அந்த ஒரு அடிப்படையில் வருகின்ற 3 ஆண்டுகளுடைய திருச்சபையுடைய செயலராக திரு குணசேகரன் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே போல திருச்சபையுடைய ட்ரெஷரராக திரு மார்ஷல் ராஜன் அவர்கள் ஏகமனதாக இவர்களை தெரிந்திருக்கிறார்கள். இவர்களுக்காக தொடர்ந்து திருச்சபையுடைய திருப்பணிக்காக திருச்சபையுடைய ஊழியங்களுக்காக வருகின்ற 3 ஆண்டு காலம் கடவுள் அவருடைய ஞானத்தோடும் அவருடைய அருள்னாலும் அவருடைய கிருபையோடும் நம்மை வழிநடத்தத்தக்க கடவுளத்தில் நாம் மன்றாடிக் கொள்வோம். ஐக்கியத்தோடும் சமாதானத்தோடும் அவருடைய வழிநடத்தலோடும் ஒருமைப்பாட்டோடும் நாம் திருச்சபையுடைய செயல்பாட்டிற்காக திருச்சபையுடைய ஊழியங்களுக்காக நாம் மன்றாடி நாம் செயல்படுவோம். இவர்களுக்காக திருச்சபையுடைய கமிட்டி அங்கத்தினருக்காக நாம் இந்த நேரத்திலே மன்றாடிக் கொள்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்களோடு இணைந்து செயல்படுகின்றவரே, இந்த நேரத்திலும் உம்முடைய சன்னிதானத்தில் முழுகால நிற்கவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்காக மன்றாடுகின்றோம். திருச்சபையுடைய தேர்தலில் நீர் இவர்களை தெரிந்து கொண்டீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். வருகின்ற
3 ஆண்டு காலமாக 2021 ஆண்டு துவங்கி 2024 ஆண்டு காலத்தின் வரை திருச்சிபுடைய மேம்பாட்டிற்காக, திருச்சிபுடைய செயல்பாட்டிற்காக, திருச்சிபுடைய சேவைக்காக, ஊழியங்களுக்காக நீர் இவர்களை தெரிந்து கொண்டிருக்கின்றீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். இவர்கள் உம்முடைய சேவையை செய்கின்றார் என்ற உணர்வோடு இவர் செயல்பட இவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் சமாதானத்தையும் இவர்கள் மத்தியிலே ஒருமைப்பாட்டையும் நீர் கொடுத்து நீர்களை வழிநடத்த வேண்டும் மன்றாடுகின்றோம். திருச்சபை குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். திருச்சபை ஊழியங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொரு ஊழியத்தையும் நீர் ஆசீர்வாதத்தின் வழிநடத்த மன்றாடுகின்றோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, கோயருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், மன்றாடுகின்றோம். திருச்சபையில் ஈடுபாடோடு நாங்கள் செயல்பட உம்முடைய மகிமைக்கென்று நாங்கள் உம்முடைய கருவியாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் மன்றாடுகின்றோம். இவர்கள் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பொறுப்புகளை எடுத்து செயல்படுகின்ற போது கர்த்தாவை அதற்குரிய ஆற்றலையும் அதற்குரிய திறனையும் நீர் இவர்களுக்கு தர வேண்டும் மன்றாடுகின்றோம். இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வாதத்தை நடத்தும். என்னையும் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கின்றேன். உம்முடைய மந்தையை, உம்முடைய திருச்சபையை உம்முடைய வழியை நடத்த நீரனை பலப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். மோசேயோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவராக இருந்து, கர்த்தராக இருந்து எங்களை ஆளுகை செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் மன்றாடுகின்றோம். உம்முடைய பலத்த கருத்துக்குள்ளாக எங்களுடைய திருச்சபையும் திருச்சபையுடைய ஊழியங்களையும் இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த கமிட்டி அங்கத்தினர்களையும் நாங்கள் ஒப்புக்கின்றோம். நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய மாட்சிக்கென்று, உம்முடைய திருப்பணிக்கென்று, உம்முடைய கருவியாக நீர் எங்களை பயன்படுத்தி அருளும். இதை உம்முடைய திருப்பேரில் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே. ஆமேன். கடவுள் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய மாட்சிக்கென்று நாம் அவருடைய கருவிகளாக செயல்படுவோம். கடவுள் நம்மை, நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் ஆசீர்வதிப்பதற்காக. ஆமேன். தூய அந்திரைய திருச்சபையாருக்கு, குடும்பத்தாருக்கு மூவொரு கடவுளின் திருப்பேரில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் அட்டைவணை பிரகாரமாக, பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபை கர்நாடக மத்திய பேராயத்தின் சட்டத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு 3 ஆண்டுக்கு ஒரு முறை திருச்சபையில் தேர்தல் நடக்க இருக்கின்றது. அந்த ஒரு அடிப்படையில் மே மாதம் துவங்கி நம்முடைய திருச்சபையில் கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் போடப்பட்டு அதன் வனமாக அனைத்தையும் நேர்த்தியாக நாம் செய்திருக்கின்றோம். கடந்த நாட்களில் நாமினேஷன்ஸ் ஃபார்ம் கொடுக்கப்பட்டு அதன் வழியாக வெறும் 10 நபர்கள் மட்டுமே நாமினேஷன் தாக்குதல் செய்த நிமித்தமாக கடந்த 23ஆம் தேதி ஜூலை 2021ஆம் ஆண்டு 11 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் போடப்பட்டது. அதன் வழியாக வெறும் 10 நபர்கள் மட்டுமே இருப்பது நிமித்தமாக நம்முடைய திருச்சபையில் தேர்தல் வருகின்ற 28ஆம் தேதி நடைபெறாது என்று உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய கிருபை நாமினேஷன் செய்தவர்கள் மேலும் நம்முடைய திருச்சபையுடைய ஊழியங்கள் மேலும் தொடர்ந்து இருப்பதாக. கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் திருச்சபையுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்து வளர்த்ததாக. ஆமேன். இறைவேண்டல் செய்வோம்.
எங்களை பேர் சொல்லி அழைக்கின்ற அன்பின் கடவுளே, உம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலும் நீர் தருகின்றவராக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருப்பணிக்கென்று நீர் எங்களை அழைத்தவராக இருக்கின்றீர். அழைத்த கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கின்ற கடவுள், உம்முடைய கிருபை நிமித்தமாக நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும். உம்முடைய நன்மைகளால் அவர்களை முடிசூட்டும். கஷ்டத்திலும் துன்பத்திலும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய சமாதானத்தையும் கொடுத்தரலும். குறிப்பாக கர்த்தாவே, 2021 ஆண்டு துவங்கி 2024 ஆண்டுடைய ட்ரைனிங்குடைய கமிட்டி அங்கத்தினராக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நபர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் உம்முடைய ஆற்றலை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் நாங்கள் மன்றாடுகின்றோம். வருகின்ற 3 ஆண்டு காலங்கள் நாங்கள் சமாதானத்தோடும் ஐக்கியத்தோடும் உம்முடைய ஞானத்தோடும் உம்முடைய திருப்பணி என்ற உணர்வோடு நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த நேரத்திலும் கடந்த 3 ஆண்டுகளில் கமிட்டி அங்கத்தினராக செயல்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்க வேண்டும் மன்றாடுகின்றோம். அவர் ஆற்றின திருப்பணிக்காக, அவரை நீர் உம்முடைய கருவியாக பயன்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய நாட்டிற்காக, நாட்டின் தலைவர்களுக்காக, இராணுவ வீரர்களுக்காக, விவசாயிகளுக்காக மன்றாடுகின்றோம். எங்களுடைய டைசஸ்க்காக, பிஷப் அவர்களுக்காக, அனைத்து ஆஃபீஸர்ஸ்க்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய திருப்பணியை செய்கின்ற ஒவ்வொரு ஆயர்களுக்காக மன்றாடுகின்றோம். உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாங்கள் திருப்பணி செய்ய, உம்முடைய கருவிகளாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களை பயன்படுத்த வேண்டும் மன்றாடுகின்றோம். கொரோனா ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இது பரிபூர்ணமாக முற்றிலுமாக அகர்ந்து போக, ஒவ்வொருவருக்கும் வேக்சின் கிடைக்க, அதன் வழியாக உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டும் மன்றாடுகின்றோம். உம்முடைய பலத்த கருத்துக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்புக்கின்றோம். நீர் எங்களை பொறுப்பேற்று வழிநடத்தும். இது அனைத்தும் நாங்கள் இறைமையான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு நிறைவாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய பாமலையில் 356ஆம் பாமலை களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சம் என்ற பாமலை யாவரும் இணைந்து பாடுவோம். களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே, தாம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே, பாவ பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். தீட நடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால். உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம், அவரை திடனாக யால். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். வாக்கை நம்புவோம் உறுதிமொழியாய், கிறிஸ்துவில் ஆமென் என்றே. பூமி ஒழிந்தும் என்றும் உறுதியாய் நீலைக்கும், இது மெய்யே. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். நீலைத்திருப்போம்
கர்த்தரின் கட்டினில் அதால் நித்திய ஜீவன் உண்டாம். பாற்றும் ஏழையை தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாராம். கர்த்தர் நாம் பாட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர், யார் எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இறை ஆசையை பெற்றுக்கொள்வோம். நம்மை பேர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூயாவின் கூற்றுவு, ஐக்கியம், சமாதானம், வழிநடத்தல் நம் அனைவரோடும், நம்முடைய திருச்சபையோடும், திருச்சபையுடைய ஊழியங்களோடும், நம்முடைய குடும்பத்தோடும், நம்முடைய மன்றாட்டுகளோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நிலைத்து இருப்பதாக. ஆமேன். கடவுள் உங்களோடு இருப்பாராக. இறை அமைதியோடு தொடர்ந்து நாம் வாழக்கொடுவோம். அனுக்கிரகமா